ஆஃப்டர் இஸ் டெத் அவங்களுக்கு 30,000 போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதாவது இப்போ ஒரு வருஷத்துல சப்போஸ் நான் அந்த பீரியட்ல சொல்றேன், 1,00,000 கேசஸ் பதிவாகுதுன்னா அந்த 1,00,000 கேஸோடைய வக்காலத்னாமாலையும் இந்த ₹1 ஸ்டாம்ப் நிச்சயமா உண்டுங்க. அப்போ அந்த ₹1 வந்து இந்த ஃபண்டுக்கு போய் சேர்ந்துருங்க. ஸோ அந்த ஃபண்டில் இருந்து தான் இப்போ இந்த ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இந்த ஃபேமிலிக்கு எஸ் அதுதாங்க. அப்போது 1991 வந்து அப்போ இருந்த தமிழக அரசு வந்து 5 lakhs கார்பஸ் ஃபண்டாக இந்த ஃபண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 1991. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஒரு 5 lakhs கொடுக்குறாங்க. 1991 தான் இப்போ அதிமுக அந்த முதல்வர் அவர்கள் வந்து அப்போ வந்து 5 லட்சம் ரூபாவை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த ஃபண்டுக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அல்பர் ஃபண்டு ஆக்ட் கொடுக்குறாங்க. அப்போது ₹1 வந்து அந்த வருஷத்துலேயே ஸ்டாம்பை ₹5 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, ₹5. ஸோ அந்த கார்பஸ் ஃபண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது 1 லட்சம் வந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து 5 lakhs ஃபண்டு வருதுங்க. அப்போது இதனுடைய 30,000ன்றது ஒரு அமௌண்ட்டை வெல்ஃபேர் ஸ்கீம் அமௌண்ட்டை 1 lakh இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இது 1996. 96 அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஒரு 5 lakhs கார்பஸ் ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த கார்பஸ் ஃபண்டெல்லாம் நாங்கள் வந்து இவங்க ஆல்ரெடி 5 lakhs கொடுத்ததுனால அவங்களும் அந்த 5 lakhs கொடுக்குறாங்க. அதை அப்படியே டெபாசிட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நாங்கள் எடுத்து இந்த அட்வொகேட் வெல்ஃபேர் இறக்குறவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்க முடியுதுங்க. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டில் வந்து இப்போ இருந்த முதல்வர் அப்போ வந்து 1 crore கார்பஸ் ஃபண்டாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 crore ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லம்சம் கார்பஸ் ஃபண்டு ஃப்ரம் தி கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற முதல்வர் வந்து அறிவிக்கிறாங்க. அந்த 5 லட்சம் லெவலில் இருந்து 1 crore 5 லட்சத்துலேருந்து 1 கோடியாக இம்யூனிட்டியாக உயர்த்தினாங்க அப்பைய முதல்வர். அது இன்றைய முதல்வர் வந்து அன்றைய ஆட்சியில் வந்து அவங்க 1 கோடியை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 வந்து இந்த ஸ்டாம்ப்ஸை ₹10 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ₹10 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 lakhs வந்து அவங்களுக்கு வெல்ஃபேர் ஃபண்டு வந்து ஆஃப்டர் இஸ் டெத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக என்ன சொல்ல வரீங்கன்னா இவங்களுடைய இது அந்த ப்ரோ அட்வொகேட்ஸ் ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்குங்க. இதில் ஒரு பெரிய தொகை இப்போ முதல்ல 5 லட்சத்தில் ஆரம்பித்து பிறகு 1 கோடி ரூபாய் கொண்டு வந்தாங்க. ஒரு டெபாசிட் ஒரு கார்பஸ். அது இல்லாமல் உங்களுடைய கலெக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள், அதாவது இந்த ₹1 ஆரம்பித்து அப்புறம் ₹10 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2001 இருந்து இன்னைக்கு 2012 வரைக்கும் வந்து இந்த 2 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்த சொல்லி வழக்கறிஞர் மத்தியில் வந்து பல முறையீடுகள் தமிழக அரசிடம் நாங்கள் முறையிட்டு இருந்தோம். இறுதியாக சென்னை உயர்நீதிமன்றம் 150வது ஆண்டு நிறைவு விழாவில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 55,000 வழக்கறிஞருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றும் விதமாக 150 ஆண்டுக்கு பிறகு இந்த வெல்ஃபேர் ஃபண்டு ஸ்கீமை வந்து அதாவது இன்வேரியபிளாக 5.25 lakhs அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்தியாவிலேயே 17 லட்சம் வழக்கறிஞர்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த வெல்ஃபேர் ஃபண்டு ஸ்கீம் தமிழகத்தில் இருக்கிற 54,000 வழக்கறிஞர்கள் அது கிடைக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்குகள் பெரும் மகிழ்ச்சியில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லா நீதிமன்றங்களிலும் முதல்வர்களுக்கு பாராட்டையும் நன்றியும் வந்து அவங்களுடைய உள்ளார்ந்த உள்ளத்திலிருந்து பட்டாசு வெடித்து கொண்டோம், இனிப்புகள் வழங்கி கொண்டோம், அங்கங்கே ஃப்ளெக்ஸ் போர்டு அண்டு பேனருங்களை வைத்து அவங்க மகிழ்ச்சியில் தமிழக வழக்குகள் இன்று இருக்கிறார் என்பதை வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் பார் கவுன்சில் சார்பாகவும் அந்த முதல்வர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய வரவேற்பு மாநாடு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒரு சேர ஒரே இடத்தில் கூட்டி முதல்வருக்கு நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்த திட்டம் உள்ளோம். முதல்வர்களுடைய தேதி கிடைத்த பின்பு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு நிச்சயமாக இதில் வந்து அரசியல் கட்சின்றது இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் அதாவதுங்க இதில் ஜாதி மதம் கட்சி இது பேதமின்றி அனைத்து வழக்கறிஞர்களும் இதை வந்து இந்த அறிவிப்பை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்காங்க. எங்களுக்கு வந்த செய்திக்கு பார்க்கும்போது இதில் அரசியல் சாயன்றதே இல்லை. தமிழக முதல்வர் ஒவ்வொரு வழக்கறிஞனுடைய அதாவது அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய இன்கம் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது.
இப்போ ரிமோட் வில்லேஜில் இருக்கிற அட்வொகேட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5.25 லேக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம். இப்போ இந்த அறிவிப்புப்படி 5.25 5,25,000 ரூபாய் ஒரு வழக்கறிஞர் இறந்து போனால் அவங்க குடும்பத்துக்கு போய் சேரும். நிச்சயமாக இந்த ஸ்கீமில் அவங்க என்ரோல்மெண்ட் மெம்பர் ஆயிருக்கணும். மெம்பர் ஆயிருந்தார். இது என்ரோல் ஆகி 1 வருஷம்தான் இல்லை 10 வருஷம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இன்வேரியபிள். அதுதான் இந்த ஸ்லாப் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு வழக்கறிஞர் தன்னை பார் கவுன்சிலில் பதிவு செய்த பின்பு உடனடியாக தமிழ்நாடு அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்டில் மெம்பர் ஆகிருக்கணும். ஒரு அட்மிஷன் ஃபீ கொடுத்து அது மெம்பர் ஆகிருக்கணும். அவர் மெம்பரான மறுநாளே அவருக்கு ஏதாவது ஏற்படுமாயின், அதாவது இறப்போ இல்லை நேச்சுரல் டெத்தோ இல்லை ஆக்சிடென்ட் எது ஆனாலும் அவங்க ஃபேமிலிக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண அந்த 4 crore கிராண்டால் 5.25 lakhs இமிடியேட்டாக அந்த ஃபேமிலி போய் சேர்ந்துடும். அது இன்வேரியபிளாக 5,25,000 கொடுக்கறதுக்காக 4 crores கிராண்டும் அனௌன்ஸ் பண்ணி. எஸ் எஸ். ஸோ உங்கள் கார்பஸ் இன்னும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அவங்க இப்படி பெர் ஆனம் கொடுக்குறாங்க. இது ஒரு கடந்த முறை அரசெல்லாம் வந்து ஒரு டெனூர், அதாவது அவங்க 5 yearsக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 5 lakhs கொடுத்தாங்க, திடீர்னு 1 lakh 1 crore கொடுத்தாங்க. இப்போ பெர் இயர் எங்களுக்கு வந்து 4 crore தராங்க. ஸோ இப்போ எங்களுக்கு 5 yearக்கு வந்து எங்களுக்கு 20 crore வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் கிடைக்குங்க. டெத் ரேஷியோ பிரகாரம் அந்த ஃபண்டு வந்து அந்த அட்வொகேட்டுக்கு உடைய ஃபேமிலிக்கு போய் வந்துடும். இதில் வந்து யாருக்கும் அந்த டெத்துக்கு தவிர மற்ற அந்த ஃபண்டை எடுத்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது பார் கவுன்சில். இப்போ 18 பார் கவுன்சில்ஸ் இந்தியாவில் இருக்கிறதா சொன்னீங்க. இந்தியாவில் இந்த மாதிரி கம்பேரபிளாக வேறு எங்கேயாவது எங்கேயுமே கிடையாதுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற 18 பார் கவுன்சிலும் வந்து தமிழகம் தாங்க முதலிடம். நம்ம சதன், அதாவது நம்ம சவுத் இந்தியா மட்டும் எடுத்துப்போம். அது மட்டும் ஒரு குறிக்கோளாக எடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுடைய ஸ்டேட்டில் வந்து ஒரு அட்வொகேட் இப்படி இறக்குவாயிடும் போது 2 lakhs மட்டும் தாங்க போய் சேரும். வித்தவுட் எனி கவர்மெண்ட்டு இப்படி ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸே கிடையாது அந்த ஸ்டேட்டில். டோட்டலி பார் கவுன்சில் அவங்களுடைய பணம், அவங்களுடைய வக்காலத்து கட்டு, அவங்க ஓன் மணி ஜெனரேட்டர், அவங்களே பிரித்து அவங்களே கொடுத்துக்கிறாங்க அந்த பணத்தை. ஸோ இந்த 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ அதை வசூல் பண்ணி தான் இல்லை. அந்த ஸ்டாம்ப், அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து அவங்க வந்து 10 rupeesலேருந்து 25 rupees வச்சுருக்காங்க. இப்போ ஹை கோர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லோயர் கோர்ட்டில் அதாவது சப்பார்டினேட் கோர்ட்டில் ஒரு ஸ்டாம்ப்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க 2 lakhs தராங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து 4 crore வரைக்கும் தராங்க ஸ்லாப் சிஸ்டமாக. 1.5 lakhsலேருந்து உங்களுக்கு அப்படியே 2.5, 3.5, 4 lakhs வரும் தராங்க. அது ஸ்லாப் சிஸ்டம். அதில் வந்து இப்போது அப் டு 10 years வரைக்கும் அவங்க வந்து 2 lakhs தராங்க. 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த மெம்பராக இருக்கவங்களுக்கு வந்து 3 lakhs தராங்க. ஸோ அப் டு 4 lakhs. கேரளாலையும் வந்து எப்படி தராங்கன்னா ஸ்லாப் சிஸ்டம் அப் டு 5 lakhs கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 15 வருஷமாவது அனுபவம் இருந்தால் தான் அவங்க 3 lakhsே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3.5, 4 lakhs, 4.5 lakhs. இப்போ அபோவ் 25 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு, அந்த மெம்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த 5 lakhs போய் சேருதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. காரணம், ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்து கொண்ட உடனே இதில் மெம்பரான பிறகு அதுக்கு மறுநாள் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த 5.25 lakhs கிடைக்கிறதுனால இந்தியாவில் 17 லட்சம் வழக்கறிஞர்கள் கிடைக்காத ஒரு சலுகையும் ஒரு மகிழ்ச்சியும் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர்கள் மட்டும் கிடைக்குதுங்க. இந்த மகிழ்ச்சியை எந்த வழக்கறிஞரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க இது. இந்த மகிழ்ச்சிக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறது, முரசொல்லியில் முன்னாள் முதல்வருடைய ஒரு இது இருந்தது. நான் ஏற்கனவே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி, அது என்ன அதோடைய உண்மை? உண்மை என்னென்னா 2010 வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்த பார் கவுன்சிலுடைய ஆஃபீஸ் பேரர் அண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்லாம் அப்போ அன்றைய முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. அது பரிசீலனைக்கப்பட்டு 24/2/2011 அன்று வந்து ஒரு அரசு ஆணை ஒன்று வெளியிடுறாங்க. அது அரசு ஆணை எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்லாப் சிஸ்டம் அதுதான் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. அதாவது அப் டு 15 years 15 வருஷம்
எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மெம்பர் ஆன பிறகு 15 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞர்களுக்கு 3 lakhs பணம் தர்ற மாதிரி இருக்குதுங்க. அடுத்தது 15 to 20 வருஷம் அந்த மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு வந்து 3.5 lakhs, 20 to 25 years மெம்பர்ஷிப் உள்ள அந்த அட்வொகேட்டுங்களுக்கு வந்து 4 lakhs, 25 to 30 years மெம்பர்ஷிப் உள்ள அந்த ஃபண்டு ஸ்கீமில் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு வந்து அப் டு 4.5 lakhs. ஸோ அபோவ் 30 years 30 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த ஸ்கீமில் மெம்பராக உள்ள ஒரு அட்வொகேட் இறந்தால் மட்டும்தான் அந்த 5 lakhsன்றது வந்து அவர் இந்த குடும்பத்துக்கு போய் சேரணும். ஸோ இந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணது வந்து 1991. ஸோ இந்த ஜிஓ வர பீரியடு வந்து 2001. அப்போது அந்த முழுமையாக, அதாவது 20 வருஷம் மட்டும்தான் மெம்பர்ஷிப் உள்ள ஒரு ஸ்கீமாக அந்த நேரத்தில் அறிவித்தாங்க. அப்போ அவங்க அந்த அரசாங்கம் சொன்ன அதனுடைய லம்சம், அதாவது 5 lakhsன்றது வந்து 2021 வந்த பிறகு அந்த இயர் கம்ப்ளீஷன் ஆனால் தான் அந்த 5 lakhs இல்லை 4.5 lakhs இல்லை 4 lakhs போய்ட்டு ஒரு அட்வொகேட் இறந்தால் போய் சேரும். அதனால் அந்த அவங்க போட்ட அந்த அரசாணை வந்து ஒரு பெயரளவில் ஒரு காகித அளவில் நின்று போனதை தவிர அதை எந்த வழக்கறிஞரோ இல்லை பார் கவுன்சிலோ அந்த பணத்தை நாங்கள் வாங்கவும் இல்லை, அந்த பணத்தை வாங்க எந்த அட்வொகேட்டுக்கும் அந்த பணத்தை கொடுக்கவும் இல்லை. அதனால அது அந்த அந்த அரசாணை என்பது ஒரு காகித அளவில் வந்து ஒரு காகித அளவில் நின்று போனதை தவிர அது யாரும் எடுத்துக்கல. இது அமலுக்கு வரவே இல்லையா? அமலுக்கு வரல. ஏன் என்று சொன்னால் அந்த அரசு ஆணையை வெளியிட்ட பிறகு ஒரு ஆர்டினன்ஸை அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது சட்டசபையிலே இது ஒரு சட்டத்தமாக கொண்டு வந்திருக்கணும். அந்த கடைசி நேரத்தில் வந்து ஆர்டினன்ஸோ இல்லை சட்டமன்றமோ கொடுக்க ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அது இது அந்த எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி. ஆமாங்க, 24/2/2011 ஏப்ரல்லே உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடுது. மார்ச் முதல் வாரம் உங்களுக்கு வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதனால அவங்களுக்கு அதில் அதை கொடுக்கல. மீன் டைம் வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுதுங்க. அதே போல் ஆஃபீஸ் பேரர் ஆஃப் தி பார் கவுன்சிலும் வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க. நியூ ஆஃபீஸ் பேரர் வந்து அசம்பிள் ஆன பிறகு கவுன்சில் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து நோ அந்த ஜிஓ பிரகாரம் நமக்கு வந்து அட்வொகேட்ஸுக்கு எந்த விதமான 5 lakhsன்றது வந்து இப்போ சேராது, 2021 தான் சேரும். வழக்கறிஞர் மத்தியில் அது ஒரு பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சுங்க அந்த நேரத்தில். அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த ஸ்கீமை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க கேட்டதெல்லாம் வந்து சொல்லப்போனால் இந்த முதல்வரிடம் வந்து நாங்கள் 5 lakhs தான் கேட்டோம். இவங்க அதையும் தாண்டி 5 lakhs இல்லை 5.25 lakhs அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ராடினரி அனௌன்ஸ்மெண்ட் இதுங்க. நாங்கள் ஜஸ்ட் 5 lakhs தான் கேட்டோம். ஒரு 5 லட்சம் கொடுத்தா கூட இந்த அட்வொகேட் ஃபேமிலிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டாங்க. அப்போது அந்த 5 lakhs எந்த அட்வொகேட்டுக்கும் சேராதுன்ற நேரத்தில் எவ்ரி அட்வொகேட், அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அட்வொகேட்டும் அந்த ஜிஓவை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. நியூ ஆஃபீஸ் பேரர் பார் கவுன்சிலில் வந்து அசம்பிள் ஆன உடனே அந்த ஜிஓவை ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் தீர்மானம் போட்டு அந்த லெட்டர் அப்பவே அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. நீங்களே லெட்டர் போட்டீங்க. அந்த ரிக்வெஸ்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் கருணாநிதி அறிவித்திருக்கிற அந்த அரசாணையே வேண்டான்னு சொல்லி நீங்க. ஆமாம், அதாவது ஆஃபீஸ் பேரர் வந்து பார் கவுன்சிலில் சேஞ்ச் ஆன உடனே வேரியஸ் அட்வொகேட் அசோசியேஷன்லாம் வந்து இந்த ஜிஓ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த மாதிரி ஸ்கீம் எங்களுக்கு வேணான்றப்போ நாங்கள் வந்து அதாவது நியூ ஆஃபீஸ் பேரர் எலெக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டிங்லேயே இந்த லெட்டரை வந்து ஒரு ROC நம்பராக போட்டுட்டு நாங்கள் தீர்மானத்தை எங்களுடைய பார் செக்ரட்டரி, அதாவது பார் கவுன்சிலுடைய செக்ரட்டரி இமிடியேட்டாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் அந்த ஜிஓ அப்பவே ட்ராப், டெட் ட்ராப். அதுக்கப்புறம் போட்ட இந்த ஜிஓவில் தான் இன்றைக்கி தமிழகத்தில் வழக்கறிஞர்லாம் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியும் எல்லா நீதிமன்றங்கள்லேயும் அவங்களுக்கு அந்த நன்றியை வந்து அவங்க பட்டாசு மூலமாகவும் இனிப்பு மூலமாகவும் வழங்கி ஆனந்தப்பட்டு கொண்டிருக்காங்க. அது இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லையும் இதுவரை கிடையாதுங்க. இப்போ இந்த 150வது ஆண்டு விழா ஆஃப் தி ஹைகோர்ட் அன்றைக்கி வேறையும் சில அறிவிப்புகள் விட்டாங்க. ஆமாங்க, இது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னடான்னா சிஎம் ஹைகோர்ட் கேம்பஸில் வந்து இதுவரையும் ஆடிட்டோரியம் கிடையாதுங்க. ஒரு 5th அட்வொகேட்டு சேம்பர்ஸில் வந்து 5th ஃப்ளோரில் ஒரு ஆடிட்டர் இருக்குது. அது ஒரு ஒன்லி 500 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் அசம்பிள் ஆக முடியும்.
அதுவும் வந்து 5th ஃப்ளோர்ன்றதுனால அதில் மேலே போயிட்டு கீழே வரதுக்கு பயங்கர நெருக்கடி, லிஃப்ட் ஒர்க் ஆகுதுங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையான ஒரு ஆடிட்டோரியம் கேட்டிருந்தோம். அந்த ஆடிட்டோரியம் மட்டும் இல்லாமல் இந்த 150 இயர் 150 வருஷம் உடைய வரலாற்று சோடுகளை ஒரு மியூசியமாக அருங்காட்சியகமாக வைப்பதற்கு முதல்வர் அவர்கள் 10 கோடி அளவு, அதாவது 10 கோடி திட்டத்தில் ஒரு மியூசியம் அண்ட் ஒரு ஆடிட்டோரியத்தை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா கொண்டு பண்ணிட்டாங்க. முதல்வர்கள் 150வது வருஷத்தில் அடிக்கல் நாட்டு விழா விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்து நேஷ்னல் லா ஸ்கூல் 15 நேஷ்னல் லா ஸ்கூல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு லா ஸ்கூல் வந்து பெங்களூர் தான், நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நேஷ்னல் லா ஸ்கூல் இனிமேல் வருமானு நாங்களாம் கூட நினைக்கல. நாங்கள் கேட்டிருந்தோம், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கேட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் வந்து சிஎம் வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த லீகல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குதுன்னா, அவங்களுடைய தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் வந்து 100 கோடி ரூபாய் அளவில் ஒரு நேஷ்னல் லா ஸ்கூலை துவக்கிறதுக்கான திட்டத்தையும் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய தரம் வாழ்ந்த நேஷ்னல் லா ஸ்கூல் வந்து இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த 100 கோடி ரூபாயில் போடுற அந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு வழக்கறிஞர்களை மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய நேஷ்னல் லா ஸ்கூல் அங்கே உருவாக்குறதுனால தமிழ்நாடு உண்மையாகவே வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அடைய போகுதுங்க இந்த நேஷ்னல் லா ஸ்கூலால். இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இப்போ இந்த பெனிஃபிட் ஃபண்டு, இந்த இது வெல்ஃபேர் இதை பற்றி நம்ம பேசணும். அதில் சராசரி ஒரு வருஷம் எத்தனை பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க அந்த ஸ்கீமில்? அதாவது இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற 55,000 வழக்கறிஞர்களில் இந்த ஸ்கீமில் வந்து 24,000 மெம்பர்ஸ் வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. பெர் இயர் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து 160 to 180 அட்வொகேட்ஸ் வந்து பெர் ஆனம், அதாவது இறப்பு டெத் ரேஷியோ இருக்குங்க. அதனால் இப்போ இருக்கிற 24,000 பேரில் எவ்ரி இயர் வந்து மினிமம் 160 மெம்பர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. இந்த 5.25 lakhs இந்த சிஎம் அனௌன்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு மெம்பர்ஷிப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. குறைஞ்சபட்சம் 20%. இப்போ 54,000 55,000 வழக்கறிஞர்களில் வந்து ஒரு 10-11,000 வழக்கறிஞர் வந்து இதில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அடிஷ்னல் ஆகும். இப்போ இருக்கிற இந்த 24,000 வந்து ஒரு 35,000 டெஃபினட்டாக 35,000 டெஃபினட் ஆகுங்க. அப்படியாக சொல்லி எனக்கு வந்து டெத் ரேஷியோ வந்து குறைஞ்சபட்சம் 200 பேராவது டெத் ரேஷியோ வந்துடும். ஏன்னா இந்த ஸ்கீம் 91 ஸ்டார்ட் பண்ணதுனால அப்போ இருக்கிற அட்வொகேட்லாம் இப்போது ஒரு 6,000 அட்வொகேட் வந்து அந்த 60 to 80 இயர்ஸ் ஓல்டில் இருக்காங்க. ஸோ அந்த ஏஜால் மேபி இது ஒரு 200 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து எங்களுக்கு வந்து பிறகு ஆனம் 10 crore தேவைப்படுங்க. 6 crore ஆல்ரெடி எங்கள்கிட்ட கார்பஸ் ஃபண்டு ப்ளஸ் இந்த பணம்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த அப் டு 4 crore நாங்கள் வந்து அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து அதாவது குறைபாடு இல்லாத அளவுக்கு வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை பார் கவுன்சில் எடுத்துக்கங்க. இந்த பெனிஃபிட் இது கொடுக்குறது, இந்த 5,25,000 ரூபான்னு சொல்லுறது, இதில் சிட்டி அட்வொகேட்டு, ரூரல் அட்வொகேட்டு, ஒரு சின்ன ஒரு முன்சிஃப் கோர்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் கிடைக்குமா? அதாவது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். சட்டக்கல்லூரி முடித்த ஒரு மாணவன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் தன்னை பதிவு செய்து கொண்ட உடனே இந்த தமிழ்நாடு வெல்ஃபேர் ஃபண்டு ஆக்டில் மெம்பரானா அந்த மெம்பரான மறுநாள்லேருந்து அவனுக்கு எது ஆனாலும் இந்த பணம் போய் சேர்ந்துருங்க. இது வந்து இதில் ஏழை பணக்காரன் சாதி மதம் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. அந்த வெல்ஃபேர் ஃபண்டு ஸ்கீமில் மெம்பராக இருக்கணும், அட்வொகேட்டாக இருக்கணும். அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்டு அப்படியே போய்ட்டு அவங்க ஃபேமிலிக்கு சேர்ந்துருங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் சேர்ந்த அனைத்து சேர்மன் அண்டு டிசிஐ மெம்பர் எல்லா மெம்பர்ஸும் வந்து இதில் ஒரு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். முதல்வர் எந்த அளவுக்கு இப்படி ஒரு மெகா ஸ்கீமை அறிவித்து இந்தியாவில் உள்ள அனைத்து வழக்குலையும் தமிழக வழக்குகள் தான் முதன்மையாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்காங்களோ, அதுபோல் இந்த பார் கவுன்சில் சார்பாக ஒவ்வொரு வழக்கறிஞரும் இன்னும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பார் கவுன்சில் எப்பவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, தமிழக முதல்வர்களுக்கு இந்த வழக்கறிஞனுடைய நன்றிக்கடன் வந்து என்றென்றும்
மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நன்றியை வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பம் முழுவதும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குதுங்க. ரொம்ப லாவரியாக எடுத்து சொன்னீங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வொகேட்ஸ் மட்டும் இல்லை, காமன் பீப்புளும் நிறைய புரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமாங்க. நன்றி. நன்றிங்க.